2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்தித்து மண்ணை கவ்வியும் கூட இப்போது பல கட்சிகள் வெளியே நிற்கின்றன. அதிமுகவும் பாஜகவும் தான் கைகோர்த்திருக்கின்றன. ஆனால் எந்த தெம்பில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் மலரும், கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பீகாரிலே இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதில் எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. அதை போன்ற தில்லுமுள்ளு வேலைகளை தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு, அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் யூகிக்க முடிகிறது. இது வெறும் யூகம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற வெற்றியின் பின்னால் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் பலரும் அழுத்தமாக பேசுகிறார்கள். இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவருடைய தாயார், அவருடைய சகோதரி இருவரையும் நன்கு அறிவேன். அந்த 2 பேருக்கும் தற்பொழுது இல்லை. ஆனால் அவர்கள் 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை இருந்து கொண்டே இருந்தது. அது என்ன கவலை என்று சொன்னால், தோழர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கவலை. அவர்களும் யாரிடத்திலும் சிபாரிசு மூப்பனார் வரையில் சென்று சொல்லி, தம்பிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொல்லி சிபாரிசெல்லாம் செய்து பார்த்தார்கள். பிடிவாதமாக மறுத்து விட்டார். திருமணம் செய்து கொண்டால் தான் ஏற்றிருக்கிற பணி தடைபட்டு விடுமோ என்கிற அந்த கவலையில் திருமணம் செய்து கொள்வதில்லை என்கிற ஒரு பிடிவாதமான குணத்தோடு இருக்கிறார். நான் பல முறை பொது மேடையிலும் பேசிவிட்டேன், நேரடியிலும் பேசிவிட்டேன். பேசி எந்த பயனும் ஏற்படவில்லை. இப்போது அதை நான் திருப்பி வற்புறுத்தி பயன் ஏற்படும் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஒரு பக்கம் டிடிவி என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை, அதுக்குள்ள எல்லாமே காலம் இருக்கிறது. வெயிட் அண்ட் சி. காலம் நல்ல பதிலை தரும். எல்லாருமே அண்ணன் தான். வயதில் மூத்தவர்கள் எல்லோரும் அண்ணன், வயதிலே குறைந்தவர்கள் எல்லோரும் தம்பி, சகோதரர்கள் தான். என்றைக்கும் அவர் அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தால் அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்குமே தவிர, அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக, ஏனென்றால் தடம் புரண்டவர்கள், தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு. அது அண்ணன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதிமுக என்பது திரு அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது அண்ணா திமுகவாக இருந்தது, அமித்ஷா அதிமுகவாகிவிட்டது. அதனால் அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒருவராக தேர்ந்து அவர்களுடைய தாய் கழகத்துக்கு செல்கிறார்கள். அதனால் அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது எங்களை பொறுத்த மட்டும் அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது இந்த கட்சி. அந்த கட்சியை நீங்கள் வெறும் இப்போ பிரச்சாரமாக தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன ஊருக்கு வந்து போயிட்டுருக்காரு. இப்போ விருதுநகருக்கு வந்திருந்தார், சிவாசிக்கு வந்திருந்தார். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. அண்ணன் மாப்பா பாண்டியராஜனை காணோம். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னாட்டோன்னா, இது யார் இருக்கா இன்றைக்கி, யார் நாளைக்கு இல்லாமல் இருக்க போகிறா அப்படிங்கிறது பெரிய கவலையாக இருக்குது. ஆனால் அண்ணன் பழனிசாமி அண்ணனை பொறுத்த வரைக்கும் வண்டியை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும். அமித்ஷா தலைமையிலே அமித்ஷா அதிமுக சிறப்பாக செயல்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர். இன்னும் அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் களத்துக்கு வரணும். எல்லாரும் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க. எங்கேயோ மாநாட்டிலையும் செயற்குழுவும் பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகின்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது.
புரட்சி தலைவர் அம்மா. களத்துக்கு வந்த கூட்டம் நிறையா வந்துடும், தள்ளிடுவாங்க, உங்களுக்கு இடைஞ்சல் எல்லா ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போது வரலாம்ல, எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் வந்து மக்களை சந்திக்கணும்ல, அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும். கடைசி நேரத்தில் எங்களுக்கு இன்னும் அது இல்லையே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.